ஹே கைஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மைக்ரோஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகைன் ஒரு பெஸ்ட் செல்லர் சீரீஸில் இது எபிசோட் 2. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ பார்சல் ஏதோ வந்திருக்கு. அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைக்ரோஃபோனுக்கு அப்கிரேட் ஆகலாம் அப்படின்றதுக்காக மைக்ரோஃபோன் தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கும். ஏன்னா நம்ம கேம் ஸ்ட்ரீமிங் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைபர் எதுவும் இல்லை. நம்ம கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணிப்போம். ஸோ அந்த சேனலை மறக்காமல் செக் அவுட் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேமராக இருந்தால் உங்களுக்கு கேம் கண்டென்ட்ஸ் பிடிக்குன்னா. ஓகே, எனிவே பேக் டு த வீடியோ. பேக்கேஜிங் அன்பாக்சிங் பண்ணோன்னா இது மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா FiFine அப்படின்ற மைக் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்சர் மைக், யூஎஸ்பி கண்டென்சர் மைக். இது மெயினாக நான் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா, இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகுச்சு கைஸ். ஏன்னா எல்லா ஸ்ட்ரீமர், எல்லா கேமர்ஸ் அண்ட் எல்லா யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது அண்டர் $50 அதாவது 3500 ஒரு பெஸ்ட் மைக்கா இருக்கு. இதான் ஒரு பெஸ்ட் செல்லர் மைக். சொன்ன மாதிரி பெஸ்ட் செல்லர் சீரிஸ் தான் பண்றோம் இல்லையா? ரொம்ப ஜாம் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இது 3500 ஒரு பெஸ்ட். நீங்க கண்டென்சர் மைக் வாங்கினா கண்டிப்பா இந்த மைக் தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அதனால தான் நம்ம எபிசோடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்றோம் பெஸ்ட் செல்லர் சீரிஸ்ல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனிவே பாக்ஸை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக ஏதோ ஓப்பன் பண்ணி தலையில ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, ஓகே. பெருசுனா நல்ல ஃபார்ம்லாம் வச்சு நல்ல சூப்பர் பாக்ஸ் பேக்கேஜிங் பெருசாக சொல்கிற மாதிரில ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபார்ம் வச்சு சேஃபாகவே இருந்தது மைக்லாம். மைக் பார்த்தீங்கன்னா இதாங்க ஐஸ். மைக்கு பார்த்தீங்கன்னா கீழே வேற கொட்டிட்டேன் தெரியாமல். அது அந்தாண்டு சைடில் வேறு பேக்கில் கொடுத்துருந்தாங்க போல் அந்த டேபிள் மவுண்ட்லாம். அதை நான் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி இருந்தது. டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது அண்ட் லாங்காக இருக்குது. ரொம்ப லென்த் அதிகமாக இருக்குது டைப் சி கேபிள். டைப் சி கேபிள் வந்து FiFine அப்படின்னு பிராண்டிங் இருக்குது அந்த டைப் சி கேபிளில். அதான் அந்த சொன்ன மாதிரி அந்த டேபிள் மவுண்ட் மைக் அட் த டைப் சி கேபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து பாப் ஃபில்டர் இருந்தது. FiFineோட அந்த பிராண்டிங் ஏற்ற மாதிரி, அந்த ஸ்மைல் பிராண்டிங் ஏற்ற மாதிரி பாப் ஃபில்டர் ஒன்று இருந்தது. அதுக்கடுத்து என்ன இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மேனுவல் இருந்தது. மேனுவல் நம்ம எப்பயுமே எல்லா விஷயத்திலும் நம்ம மேனுவல் படிச்சது தான் காய்ஸ் எதாக இருந்தாலும் பண்ணுவோம். ஓகேங்களா? மேனுவல் படிக்காமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கும் ஏன்னா அப்போ தான் எப்படி செட் பண்ணணும்னு தெரியும். அதனால் எப்பயுமே நம்ம வீடியோவில் மேனுவல் படிப்போம். ஓகே, அடுத்து என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோம் ஒன்று இருந்தது. அதை எடுத்தோம்னா பூம் ஆம் இருந்தது காய்ஸ். பூம் ஆம்னா இந்த நீங்கள் நிறைய ஸ்டூடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி நவுத்தி வச்சுக்கலாம். இதுவும் டேபிளில் மவுண்ட் பண்ணி அந்த மவுண்ட் மூலிமா இதில் மவுண்ட் பண்ணி அப்படியே டேபிளில் மவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக காய்ஸ். உங்கள் கரெக்டாக உங்கள் வாய்கிட்ட வச்சு பேசுறதுக்கு நல்லா கிளியராக கேட்கணும் அப்படின்றதுக்காக. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஓகே, பாக்ஸ் எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ்அப்பில் என்னென்னு பார்ப்போம். இதான் மைக்கு. நல்லா ப்ரீமியம் ஃபினிஷாக இருந்தது. பட் ஆல் பிளாஸ்டிக் பில்டு. ரொம்பவே நீங்கள் ரொம்ப இந்த அந்த ப்ளூ எட்டி மைக்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் மெட்டல்னால அது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இது பார்க்க ப்ரீமியமாக மேட் ஃபினிஷில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிளாஸ்டிக் சீப் ஃபீலிங் கண்டிப்பாக வரும். அண்ட் இதான் மவுண்ட் சொன்ன மாதிரி பாப் ஃபில்டர் அண்ட் டைப் சி கேபிள் ரொம்பவே சூப்பராக இருந்தது கைஸ். ரொம்ப திக்காக அந்த கேபிள்லாம். அந்த அளவுக்கு இது அவ்வளோ சீக்கிரம் இது வீண் ஆகிடாது. நல்லா டியூரபிளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சொன்ன பூம் ஆம். அந்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், நல்ல ஸ்ப்ரிங்கு கொடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே, என்னடா இதை பற்றியே பேசிட்டு இருக்க? பாக்ஸ் பேக்கேஜிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பற்றியே பேசிட்டு இருக்க. ஆடியோ குவாலிட்டி எங்கடா? இந்த ஆடியோ ஃபுல்லாகவே அந்த நீங்கள் பார்க்குற அந்த FiFine மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அதில் தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னா எந்த சாஃப்ட்வேர் பெருசாக அடோப் ஆடிஷன் அண்டு அடாசிட்டிலாம் எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. பேசிக்காக விண்டோஸில் சவுண்ட் ரெக்கார்டர் அதில் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எந்த எடிட்டிங்கில் அன்எடிட்டட் ஆடியோ, இதுதான் ரா ஆடியோ, ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே. டைப் சியை வந்து மைக்ரோஃபோனில் கனெக்ட் பண்ணி அனதர் 2 பிசிஆர் லேப்டாப்பில் டைப் ஏ அதை கனெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ஜஸ்ட்டு பிளக் அண்ட் ப்ளே. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மாற்றலாம் இந்த ஆடியோவை. நம்ம எடிட் பண்ணாத ஆடியோவை காட்டுவோம். இதே ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதே நல்லா இருந்துச்சுன்னா ஒன்று எடிட் பண்ண இன்னும் சூப்பராக மாற்றலாம் இந்த ஆடியோன்றதுக்காக தான் ரா ஆடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எதுவுமே பண்ணல. கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ், நான் இருக்கிற ஏரியா வந்து ரொம்பவே நாய்ஸான ஏரியா கைஸ். நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாய்ஸ் கேட்கும். நான் வீடியோக்காக அதை கட் பண்ணல. ஏன்னா ராவாக இருக்கணும் அந்த நாய்ஸ்லாம். இந்த வீடியோக்கு இப்போ அந்த நாய்ஸ் தேவைப்படுது. அப்போ தான் எந்த அளவுக்கு இந்த மைக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நாய்ஸ் நம்மளுக்கு இந்த வீடியோக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். அதுவும் கேட்குதான்னு பார்த்துக்கோங்க. அது நாய்ஸ் கேட்குது என்னடான்னு சொல்லாதீங்க. இந்த டெஸ்டிங்க்கு அது தேவை. அதனால தான் நான் அந்த நாய்ஸ்லாம் கட் பண்ணாமல் இப்போ ராவாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
சரி ஓகே காய்ஸ் இது பெஸ்ட் செல்லரில் கண்டிப்பாக இந்த பெஸ்ட் செல்லர் எபிசோடில் நம்ம மைக் பார்த்துருக்கோம். போன பெஸ்ட் செல்லர் எபிசோடில் பிகினராக ஒரு ட்ரைபாடு உங்களுக்கு விளாகிங்க்கு அது மாதிரி என்ன ஷார்ட்ஸ்லாம் எடுக்க ட்ரை பாடுவீங்கன்னா போன பெஸ்ட் செல்லர் எபிசோட் 1 பாருங்கள். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். இது செகண்ட் எபிசோடு ஒரு மைக்ரோஃபோனை பற்றி பார்த்தாச்சு. அதுவும் கண்டென்சர் மைக் ஒரு 3500 காய்ஸ். 3500 வந்து பட்ஜெட் தான் காய்ஸ். மைக்ரோஃபோன் கண்டென்சரை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டியில் இந்த அமௌண்ட்டில் நீங்கள் வாங்கினா தான் ஓரளவுக்காச்சும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லாவே இருக்குது. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு தான். நான் ஜஸ்ட்டு ஒரு 4 டேஸாக யூஸ் பண்ணுறேன். அந்த ரிவ்யூவில் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இது வேல்யூ ஃபார் மணி கண்டிப்பாக ஒர்த் இட். மணிக்கு நீங்கள் ஒர்த் இட் தான் கைஸ் இந்த ப்ராடக்ட். அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். ஐ எம் ஹைலி ரெக்கமெண்டட் இட். ஸோ ஓகே வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இட்ஸ் நாட் ஃபன்னி. ஓகே உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஏகே வரேன், திரும்ப வரேன். இவனுங்க வேற பைத்திய வேற கத்தின்னுக்கிறேன். ஐயோ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணலையா?